ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன மாதிரியான டாப்பிக்கெல்லாம் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி அமாவாசையானது பிறக்க போகுது. இந்த அமாவாசைக்கு பிறகு இந்த தனுசு ராசியை சேர்ந்தவங்களுக்கு என்னென்ன விதமான நற்பலன்களில் உங்களுக்கு இந்த காலகட்டம் கொடுக்க போகுது, மேலும் கெட்ட விஷயம் ஏதாவது நடக்கிற மாதிரி இருந்தால் அதில் இருந்து விடுபட என்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் எளிய முறையில் பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இருந்தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே தனுசு ராசி நீர்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களா கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சுக்கிர பகவானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும், அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி மனதார வேண்டிக்கிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சுக்கிர பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க. இந்த சமயம் நீங்கள் அந்த கடவுளை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்களெல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும்னு நினச்சா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய தோற்றம் அப்படிங்கிறது பெரியவங்களாக இருந்தாலுமே அவங்களுடைய மனசு அப்படிங்கிறது சின்ன பிள்ளைங்க மாதிரி தான். சின்ன பிள்ளைங்க மாதிரி எப்படி எப்பயுமே சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருப்பாங்களோ அதே மாதிரி தான் மற்றவங்க கிட்ட அவங்களுடைய விஷயங்களை அவ்வளோக்கு பகிரவும் மாட்டாங்க. ஆனால் சிரிச்சிட்டு நல்லா ஜாலி டைப்பாக இருப்பாங்க. அவங்க 1000 கஷ்டம் பார்த்துட்டு வந்தாலுமே மற்றவங்க கிட்ட அட்வைஸ் பண்ணுறது எல்லாமே முன்கூட்டியே அதாவது அவங்க அனுபவித்தது இவங்க அனுபவிக்கக்கூடாது, நம்ம கஷ்டப்பட்டோம் ஆனால் இந்த மாதிரி அவங்க கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அட்வைஸ் அவங்க கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் கோவம் அப்படின்றது வராதுங்க. ஆனால் கோவம் வந்துருச்சுன்னா ரொம்ப அடக்க முடியாத கோவமாக தான் வரும். எப்பயுமே ஸ்மைலி ஃபேஸ் தான் இவங்களுக்கு செட் ஆகும். சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. நல்ல ஒரு கேரக்டர். மற்றவங்களோட மனசை புண்படுத்துகிற மாதிரி இவங்க அதிகமாக வார்த்தைகளை பயன்படுத்தவே மாட்டாங்க. ஆனால் இவங்கள சுற்றி இருக்கவங்க எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எந்த அளவுக்கு நோகடிக்கணுமோ அந்த அளவுக்கு வார்த்தைகளை வீசுவாங்க. அதை எல்லாமே சலிச்சுக்கிட்டு வாழக்கூடிய ஒரு திறமை அப்படிங்கிறது இவங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவங்க ரொம்ப எப்படி சொல்கிறதுனா, நம்ம பக்கத்தில் இருக்கவங்க சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருக்கணும் அப்படின்னா நம்ம எவ்வளோ கேவலப்பட்டாலும் பரவாயில்ல, மற்றவங்கள சிரிக்க வச்சு பார்க்கணும் அப்படின்ற ஆசை இவங்களுக்கு நிறையவே இருக்கும். இதனாலேயே இவங்களை நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். இப்படிப்பட்ட அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் என்ன விதமான மாற்றத்தை எல்லாம் கொடுக்க போகுது, அது மட்டும் இல்லாமல் இந்த அமாவாசைக்கு பிறகு என்ன விதமான பலனெல்லாம் இந்த தனுசு ராசி அன்பர்கள் பெற போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இந்த பதிவின் மூலியமாக தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா தகவலுமே தனுசு ராசியை சேர்ந்தவங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் இவங்களுக்கு என்ன விதமான மாற்றங்கள் எல்லாம் இந்த கிரகங்களானது தரப்போகுது அப்படிங்கிறத பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடும். மாற்று கருத்துடையோர் மனம் மாறுவாங்க. நிதி நெருக்கடி அகலும். நினைத்ததை நினைத்தபடியே நீங்கள் இந்த காலகட்டத்தில் செய்து முடிப்பீங்க. தொழிலில் வளர்ச்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். மேலும் சகாயங்கள் நிறைந்த வாரமாக உங்களுக்கு இந்த காலம் இருக்க போகுது. அதாவது பாக்கியாதிபதி சூரியன் உச்சம் பெறுவதால் இளமையாக அழகாக மாறுவீங்க. வக்கீல்கள், ஆடிட்டர்கள், நிதித்துறையில் இருக்கக்கூடியவங்க சிறப்பான வருமானத்தை இந்த காலகட்டத்தில் பெறுவாங்க. தற்காலிக பணியாட்களுக்கு பணி நிரந்தரமாகும். சிலர் தொழிலை மாற்றுவார்கள் அல்லது தொழில் முறையை மாற்றி புதுமையை புகுத்துவாங்க. முதலீட்டாளர்களுக்கு நல்ல வேலையாட்கள் கிடைப்பாங்க. தொழில் அதிபர்களுக்கு அரசின் ஒப்பந்தம் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. மேலும் கடன் தொல்லை குறையும். உறவுகளால் ஏற்பட்ட மன பாரங்கள் அனைத்தும் குறைந்து சந்தோஷகரமாக நீங்கள் இந்த காலகட்டத்தில் இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியின் காலம் என்பதால் அதிர்ஷ்டம் மற்றும் குறுக்கு வழியை நாடக்கூடாது. சிலர் உயர்கல்விக்காக அல்லது வீடு கட்ட கடன் பெறுவாங்க. இன்னும் சிலருக்கு வெளிநாட்டிற்கு பிழைப்பதற்காக இடம் பெயர்வார்கள். வாடகை வீட்டை தொல்லை அகலும். பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு நகை சீட்டு, ஏழை சீட்டு என பணத்தை பெருக்குவீங்க. சப்தம கன்னிகளை நீங்கள் வழிபடுவது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க.
அது மட்டும் இல்லாமல் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நன்மை தரக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. ஏன் அப்படின்னா உங்களுடைய ராசிநாதன் மே மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் 6ஆவது இடத்துல சஞ்சரித்தாலும் கூட அவருடைய பார்வை பலனானது 10, 12, 2 ஆகிய இடங்களில் உண்டாவதால் தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் அப்படிங்கிறது நீங்க போகுது. இன்னும் சிலருக்கு புதிய தொழில் தொடங்குவீங்க. பணியாட்களுக்கு முன்னேற்றகரமான நிலை அப்படிங்கிறது கிடைக்கும். எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு போன்றவை கிடைக்கக்கூடும். இதனால் ரொம்பவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. மேலும் சுப செலவுகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும். குடும்பத்தினர் தேவைகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதிகமாக பூர்த்தி செய்வீங்க. பணவரவு அப்படிங்கிறது அதிகரிக்கும். மேலும் ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி வரைக்கும் கேது பகவான் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் ஏற்றுமதி இறக்குமதியில் வர்த்தகம் சிறப்புடையும். வெளிநாடு செல்வதற்காக மேற்கொண்ட முயற்சி அப்படிங்கிறது வெற்றி அடையும். மேலும் சுக்கிர பகவான் மாதம் முழுவதும் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வார். கணவன் மனைவிக்குள்ள இணக்கமான நிலையில் கொண்டு வந்து வைப்பார். மேலும் பொன் பொருள் சேர்வை அப்படிங்கிறது உண்டாகும். இன்னும் சிலருக்கு புதிய வீட்டில் குடியேறுவார்கள். மாணவர்களுக்கு படிப்பில் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் 8வது இடத்துல செவ்வாய் மறைவதால் விவசாயிகளுக்கு கவனம் ரொம்ப தேவைங்க. இடம் வீடு வாங்குவது, விற்பனை போன்ற முயற்சியில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு மூலப்பத்திரம் பார்த்து அதற்கு பிறகு முடிவெடுப்பது ரொம்ப நல்லது. அவசர வேலைகளை முடிந்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் தவிர்த்து கொள்வது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் மே மாதம் 3, 4, அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள் ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி மற்றும் மே மாதம் 7, 12. செய்ய வேண்டிய பரிகாரம் விநாயக பெருமான வழிபட்டு வர செல்வம் உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் பூரடம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நன்மை தரக்கூடிய காலகட்டமாக கண்டிப்பாக இருக்குங்க. ஏன் அப்படின்னா கடந்த 1.5 வருடமாக சுகஸ்தானத்தில் சஞ்சரித்து சங்கடங்களை உண்டாக்கிய ராகு பகவான் இந்த ஏப்ரல் மாதம் 26 முதல் முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் முன்னேற்றம் ஏற்பட போகுது. நினைத்த வேலைகளை நினைத்தபடி நடந்தே தீரும். தடைப்பட்ட முயற்சி அனைத்துமே வெற்றியாகும். பணியாட்களுக்கு இழுபறியாக இருந்த பதவி உயர்வு, இடமாற்றங்கள் போன்றவை கிடைக்கும். மேலும் கடந்த கால நெருக்கடி விலகும். உங்களை பற்றி குறை பேசியவர்களும் தேடி வந்து பாராட்டுவாங்க. செல்வாக்கு அப்படிங்கிறது உயரக்கூடும். மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். மேலும் 3வது இடத்துல சனி பகவானும் ஆட்சியாக சஞ்சரிப்பதால் உறுதியான செயல்பாடுகள் உங்களிடம் இருக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் லாபம் அடையும். இன்னும் சிலருக்கு புதிய தொழில் தொடங்குவீங்க. வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல்கள் கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த பிரச்சனைகள் நல்ல ஒரு முடிவுக்கு வருவதோடு மட்டுமல்லாமல் குடும்பம் பற்றிய அக்கறை உண்டாகும். மேலும் 4வது இடத்துல உச்சமான சுக்கிரனால பொன் பொருள் சேர்க்கை கிடைக்கும். இன்னும் சிலருக்கு புதிய வாகனம் வாங்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது உண்டாக போகுது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மட்டும் இல்லாமல் எதிர்ப்பு, நோய் நொடி எங்கிருந்தாலும் நிலை மாறும். மேலும் ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி வரைக்குமே புதனும் சாதகமாக இருப்பதால் கல்வியாட்களுக்கு முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும். புதிய இடம் வாங்கும் முயற்சி இருந்தால் அதில் வெற்றி கிடைக்கும். மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் மே மாதம் 4, 5, அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி மற்றும் மே மாதம் 3ஆம் தேதி, 6ஆம் தேதி, 12ஆம் தேதி. செய்ய வேண்டிய பரிகாரம் சுக்கிர பகவானை வழிபட்டு வர நன்மை கிடைக்கும். மேலும் உத்திராடம் 1ஆம் பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோகமான காலகட்டமாக இருக்க போகுது. அதாவது சூரியன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உச்சம் அடைந்துள்ள நிலையில் குடும்பத்தின் மீது அக்கறை அதிகரிக்கும். பிள்ளைகள் பற்றிய சிந்தனை உண்டாகும். அவர்களுடைய எதிர்கால வளர்ச்சி நோக்கில் உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கக்கூடும். இதுவரை இருந்து வந்த பாதிப்புகள் விலகி நல்ல விஷயங்கள் நடக்கும். 3வது இடத்துல சஞ்சரிக்கும் சனி பகவானால் உங்கள் செயல்களில் எல்லாமே லாபகரமாக்குவார். தொடர்ந்து ஏப்ரல் மாதம் 26 முதல் ராகுவும் 3வது இடத்துல சஞ்சரிப்பதால் இருவரும் போட்டி போட்டுக்கொண்டு உங்கள் முயற்சிகளுக்கு பலனை கொடுப்பாங்க. மேலும் தயங்கி செயல்பட்ட நிலையெல்லாம் இனி மாறும். எடுக்கும் முடிவில் உறுதியாக இருப்பீங்க. அதில் வெற்றியும் பெறுவீங்க. அதே போல் பணியாட்களுக்கு ஏற்பட்ட சங்கடங்கள் மற்றும் நெருக்கடிகள் எல்லாமே விலக ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் மே மாதம் 3, 10, 12 மற்றும் ஏப்ரல் மாதம் 28, 30ஆம் தேதி. செய்ய வேண்டிய பரிகாரம் அதிகாலையில் சூரிய பகவானை வழிபட்டு வர நன்மைகள் பிறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நண்பர்களே, இந்த பதவியின் மூலியமாக நம்ம தனுசு ராசியை சேர்ந்தவங்களுக்கு என்னென்ன விதமான நற்பலன்கள்லாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறது என்பதை பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் பார்த்துருப்போம். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களை கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல்
இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணுன்னு நினச்சா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும். நன்றி.